ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 71. எனக்கு வர கமெண்ட்ஸில் சிலது என்னால் அப்போவே ரிப்ளை பண்ண முடியும். சிலதுக்கு ரிப்ளை கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கணும். அதை நம்ம அதில் ரிப்ளை பண்ண முடியாது. அதனால நான் இந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, 15 நாளில் நான் 4 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன். அதாவது ஸ்டார்டிங் இன்னைக்கு 71 டே ஆகுது. அதுக்கு முன்னாடி 15 நாளில் நான் 4 கிலோ கம்மி பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டயட் ஃபாலோ பண்ணலை. சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். திடீர்னு நம்ம புதுசாக ஒரு உணவு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் கூட எல்லாமே ஷார்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணியிருப்பேன். வயிற்றை கம்ப்ளீட்டாக டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கணும்னு. அது போல் டீடாக்ஸ் பண்ணும்போதே 1 கிலோ இல்லை 2 கிலோ உடனடியாக கம்மியாகும் ஒரே நாளில். ஆனால் அந்த டீடாக்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஏன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உடம்புக்கு ஒரே மாதிரி உணவு தராமல் புதுசாக ஒரு உணவை நம்ம மாற்றம் செய்யும் போது அது கண்டிப்பாக நம்ம உடம்புல சேஞ்சஸ் கொண்டு வரும். சீக்கிரமாக உடல் எடை குறையிற மாதிரி காமிக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் 89.05 இருந்தேன்னு. இப்போ பாருங்கள், நான் 87.15. எவ்வளோ வெயிட் நான் ரெடியூஸ் ஆயிருக்கேங்கிறது நீங்களே சொல்லுங்கள். எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் மெதுவாக ஸ்டெடியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இது போல் டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது நம்மளோட லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். அப்படின்னா என்ன ஆகும், நம்ம உடம்பு கம்மியாயிடுச்சு. கம்மியானதுக்கு அப்புறமா ஃபர்தர் நம்ம உடம்ப குண்டாக விட மாட்டோம். அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதா அர்த்தம். ஆரம்பத்தில் கடகடன்னு உடம்ப கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அது உடம்பு பெருசாயிடுச்சு அப்படின்னா அது நம்ம செஞ்சதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது யாருக்கா இருந்தாலுமே சீக்கிரமாக வெயிட் கம்மியாகும். 4 கிலோலேருந்து 5 கிலோ கடகடன் கம்மி ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம உடம்பு சரி இதே சாப்பாடை தானே சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நம்ம உடம்பு இந்த சாப்பாட்டுக்கு பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட உடம்பு குறையிறது, நம்ம வெயிட் குறையிறது எல்லாமே கம்மியாகும், ஸ்டாப் ஆகாது. அது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே சீக்கிரம் இறங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம உடம்புல ஸ்டபர்ன் ஃபேட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கரைச்சி எடுக்க முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கிற ஃபேட் கம்மியாகும், அதுக்கப்புறம் உள்ள அந்த மாதிரி ஸ்லோவாக தான் ஆகும். நம்ம குடிக்கிற இந்த பூசணிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா உடம்போட ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த ஸ்டபர்ன் ஃபேட்டை வலிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொரு கமெண்ட் என்னன்னா, வெள்ளை பூசணி ஜூஸ் எவ்வளோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு பெரிய டம்ளர் நிறச்சி நான் வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கிறேன். அந்த ஒரு டம்ளர் மட்டும் நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு 2 டம்ளர்லேருந்து 2.5 டம்ளர் அளவுக்கு வரும். ஏன்னா வெள்ளை பூசணி ஜூஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதை நம்ம கட் பண்ணி போட்டு அதில் புதினா, இஞ்சி, கல்லுப்பு, குருமிளகு இதை போட்டு தான் நல்லா தண்ணி ஊற்றுறோம். நான் ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி குடிக்கிறேன். ஆரம்பத்தில் எலுமிச்சைப்பழ ஜூஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஒரே மாதிரி இருக்க வேண்டாம், உடம்புக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒன்று கொடுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் ஆகுங்கிறதுனால இப்போது மலை நெல்லிக்காவை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எடுத்துக்கிற உணவு ஒரே மாதிரியான உணவு தான், ஆனால் வித்தியாசமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்ப நம்ம சீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட் பண்ணும்போது தான் உடம்பு கம்மியாகும். இன்னொரு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதை நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு கமெண்ட்டுங்க, ரொம்ப முக்கியமான கமெண்ட், என்னோட லைஃப்லேயுமே நான் ஃபேஸ் பண்ண கமெண்ட் தான். அவங்க 96 கேஜிஸ் இருக்காங்க. நம்மளோட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி 92 கேஜிஸ் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. உங்களோட இந்த இனிஷியேட்டிவ்னஸுக்கு என்னோட பெஸ்ட் ஆஃப் லக். என் கூடவே சேருங்க. நம்ம 65 கேஜிஸ் வரைக்குமே நம்ம உடம்ப கம்மி பண்ணி எடுக்கலாம்.
ஆனால் ஒரு 2 நாளாக அவங்க 93.5 அப்படின்னு ஒரு 1.5 கிலோ ஏறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா உடம்பு கம்மியாகுதுன்னா திரும்ப ஏறாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, கம்மியாயிட்டே இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை. டெய்லி நீங்கள் வெயிட் செக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எவ்வளோ ஏறி இருக்கோம் எவ்வளோ இறங்கியிருக்கோன்னு தெரியும். ஆனால் நம்மளோட கணக்கு வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தான். அந்த 15 நாளைக்கு ஒரு தடவையில் நம்ம உடம்பு வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது 15 நாளைக்கு முன்னாடி நம்ம 92ன்னு பார்த்துருந்தோம்னா அந்த 15 நாளுக்குள்ளே 93 ஆகலாம், இல்லை திரும்பி 91 ஆகலாம். ஆனால் அந்த 15 நாளைக்கு அப்புறம் நம்மளோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 91 இல்லை 90 தான் இருக்கணும். சில டைம் வெயிட் கம்மி ஆயினதுக்கு அப்புறம் திரும்பவும் ஏறும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பழைய வெயிட்டுக்கே தான் வரும். எனக்குமே அந்த இஷ்யூஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி 89.05 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ஒரு 2 நாளில் பார்த்தா 91.5 இருக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தா 90 இருக்கும். ஆனால் ஃபைனலாக 89.05ல் தான் எனக்கு ஒரு 2 வாரமாகவே என்னோட வெயிட் நின்றுட்டு இருந்தது நகராம. இதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் என்னன்னா 0 கேலரி டயட்டு. நம்ம சாலிடாக எதுவுமே எடுத்துக்க கூடாது. நீங்கள் கண்டினியூஸாக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வாரம் தேர்ஸ்டே சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறேன். அதாவது காலையில் மத்தியானம் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். சாயந்தரமா காஃபி எடுத்துக்குவேன், அதுவும் சுகர் இல்லாமல். நைட்டுக்கு உங்களுக்கு தெரியும் ராகி சேமியா இல்லைன்னா கம்பு சேமியா வந்து எண்ணெயே சேர்த்தாம கொஞ்சமாக அப்படியே வேக வச்சு கொஞ்சம் காரத்தன்மைக்காக நான் சாப்பிட்ருப்பேன். இது போல் விரதம் நான் இருக்கிறதுனால நான் 0 கேலரி டயட்னு ஸ்பெசிஃபிக்காக நான் எடுக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளோட வெயிட் வந்து அப்படியே ஸ்டக்காகி நிற்குது, நகர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து 0 கேலரி டயட்டு. உங்களுக்கு 0 கேலரி டயட் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் 0 கேலரி டயட் இருக்கலாம். தேர்ஸ்டே நான் விரதம் இருந்தாலும் பரவாயில்லை, டியூஸ்டே அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம 0 கேலரி டயட் நான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு நாளில் நீங்கள் 0 கேலரி டயட் இருங்க. அப்படி 0 கேலரி டயட்டில் இருக்கும்போது ஜீரக தண்ணி குடிங்க. ஜீரக தண்ணிங்கிறது வெறும் ஜீரகம் மட்டும் போடக்கூடாது. பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை. இந்த பிரியாணி இலை, பட்டை, ஜீரகம்லாம் நம்ம சேர்த்தி போடும்போது அந்த தண்ணியை நம்ம சூடாக இன்டேக் பண்ணுறோம். அந்த ஜீரகத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, என்ன தெரியுங்களா? நம்மளுக்கு பசி எடுக்க விடாது. நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் குடிச்சு பாருங்க. ஏதோ உணவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பசி எடுக்காததுக்கப்புறம். ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம ஜீரக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்துடலாம். ஆனால் என்ன தெரியுங்களா, நம்ம காலையில் எல்லாமே ஜீரக தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 11 மணி வாக்கில் தான் நம்மளுக்கு பசி எடுக்கிறது போல் அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைனாலுமே வர டீ இல்லைன்னா வர காஃபி குடிக்கலாம். சாய்பாபா விரதம் ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரூட்ஸ்ன்னு பப்பாளி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு இந்த அளவுக்கு வெயிட் லாஸ் தெரியல. நான் இந்த தடவை என்ன செஞ்சேன்னா தர்பூசணி மட்டும்தான் இந்த 2 வாரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். வேற எந்த பழங்களும் நான் எடுக்கிறது இல்லை. இந்த தர்பூசணி மட்டும் சாப்பிட்டுட்டு நான் ஜீரக தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் ரொம்ப பசியாக இருக்கும் ஒரு 3:30-4 மணி வாக்கில். அந்த டைமில் வந்து நான் சர்க்கரை போடாமல் காஃபி குடிப்பேன். இது போல் செய்யும்போது எனக்கு நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகுது. உங்களுக்கு இப்போ இருக்கிற என்னோட வெயிட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னு. இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது.